Hi friends, welcome to Lakshmi Max. 20 August 2026 RRB Group D ல கேட்ட GK and Science question discuss பண்ண போறோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் எக்ஸாம் இருக்கு. 25 ஆகஸ்ட் 2026. இந்த 25 ஆகஸ்ட்ல 3 ஷிஃப்ட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு. நீங்க 25ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னும் 3 நாள் தான் மேம் டைம் இருக்கு. இந்த டைம்ல என்னால ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆகஸ்ட் 3ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே படிச்சுட்டு போங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஜூனோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேருக்கு எனக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2026க்கான நோட்டிபிகேஷன், அதே மாதிரி இந்த வருஷம் குரூப் டில இருந்து 30,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. What was the official theme of 16th National Voters Day celebrated in the year 2026? நம்ம CAPDFல உள்ள கொஸ்டின். 2026ஆம் ஆண்டில் கொண்டாடப்பட்ட 16வது தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மை இந்தியா மை ஓட். ஓகே, எனது இந்தியா எனது வாக்கு. எல்லா பக்கமுமே நீங்க பார்த்திருப்பீங்க. எலெக்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தீம் நிறைய இதுல எழுதி போட்டிருந்தாங்க. ஓகே, மை இந்தியா மை ஓட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் டீம் டிட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஃபீட் டு வின் their ஹிஸ்டாரிக் ரஞ்சி ட்ரோஃபி டைட்டில் இன் 25 to 26 சீசன்? இந்த கொஸ்டினும் நம்ம CAPDFல உள்ள கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. 2025 to 26 சீசன்ல தங்களது வரலாற்று சிறப்புமிக்க முதல் ரஞ்சி கோப்பையை வெல்ல ஜம்மு காஷ்மீர் யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா டீமை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். விச் டீம் டிட் த இந்தியா அண்டர் 19 கிரிக்கெட் டீம் டிஃபீட் டு வின் ஐசிசி மென்ஸ் அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2026? 2026 ஐசிசி ஆடவர் அண்டர் 19 கிரிக்கெட் உலக கோப்பையை வெல்ல இந்தியா வந்து எந்த கிரிக்கெட் அணியை தோற்கடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இதுவும் நம்ம CAPDFல உள்ள கோர்ஸ் தான். ஓகே, இப்போ குரூப் டில பாத்தீங்கன்னா சிஏல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா சில ஷிஃப்ட்ல 13 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. சில ஷிஃப்ட்ல 15 கொஸ்டின் வரைக்குமே கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா நம்ம CAPDFல இருந்து 15 கொஸ்டின் அப்படின்னா மேக்சிமம் 13 கொஸ்டின் 12 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஓகே, இந்தியா வந்து யாரை தோற்கடிச்சிருக்காங்க அண்டர் 19 வேர்ல்டு கப்ல யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து. Which countries co-hosted ICC Men's Under 19 Cricket World Cup? ICC ஆண்கள் அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இணைந்து நடத்திய நாடுகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா. Where was the கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2026 held? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம CA கோர்ஸ்ல உள்ள கொஸ்டின் தான். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2026 எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லே அண்ட் குல்மார்க். 6th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து லே அண்ட் குல்மார்க்ல வந்து நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். தீம் ஆஃப் த இந்தியா AI இம்பாக்ட் சமிட் 2026 இஸ் பிரைமர்லி ஆங்கர்ட் ஆன் விச் 3 ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ்? இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 தீம் முதன்மையாக எந்த 3 அடிப்படை தூண்களை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ். அடுத்த கொஸ்டின். Which Union Ministry of India is the main organizer of the India AI Impact Summit under the India AI? இந்தியா AI திட்டத்தின் கீழே இந்தியா AI இம்பாக்ட் மாநாட்டோட முக்கிய அமைப்பாளராக எந்த அமைச்சகம் இருந்தது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. Which Indian AI lab launched a new generation of large language models during the summit? இந்த மாநாட்டின் போது எந்த இந்திய ஆய்வகம் பெரிய மொழி மாதிரிகளை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வம் AI.
அடுத்த கொஸ்டின். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் இந்த கொஸ்டினும் நம்ம சிஏ கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்பெஷல் ஆபரேஷன் வாஸ் லான்ச்ட் பை ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெஸ்கியூ அபண்டன் ரன்அவே மிஸ்ஸிங் ஆர் டிராஃபிக்டு சில்ட்ரன் அட் ரயில்வே ஸ்டேஷன் ஆன் ட்ரெயின். ஓகேவா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல வந்து கைவிடப்பட்ட, அதாவது காணாம போன குழந்தைகள், அப்படி இல்லைன்னா யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைகளை வந்து அடையாளம் கண்டு மீட்பதற்காக ஆர்பிஎஃப்னு சொல்லக்கூடிய ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு நடவடிக்கையை தொடங்கினாங்க. அது என்ன நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் நன்ஹே ஃபரிஸ்டே. ஓகேவா? இதுதான் அந்த ஆபரேஷன். ஓகே. நம்ம நீங்க வந்து குரூப் டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி 4000 பிளஸ் சிஏ ஒன்லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுலயும் இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆபரேஷன் நன்ஹே ஃபரிஸ்டே வாஸ் லான்ச்டு பை ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெஸ்கியூ சில்ட்ரன் இன் டிஸ்ட்ரெஸ் ஆர் சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஆன் ட்ரெயின்ஸ். த நேம் மீன், அந்த இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டில் ஏஞ்சல்ஸ். ஓகேவா? சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் 2018 RPF has rescued over 84,000 children including runaways, missing, trafficked children. ஓகேவா? இது வரைக்கும் 84,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. What is the name of the RPF initiative launched to secure left behind luggage and return valuable belonging to their rightful owners? தவறவிட்ட லக்கேஜ்களை பாதுகாக்கவும் மதிப்புமிக்க பொருட்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கவும் தொடங்கப்பட்ட RPF ஓட முன்முயற்சியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் அமர்நாத். ஓகே. Which life-saving mission is conducted by RPF personnel to rescue passengers in distress on platform or tracks? தண்டவாளங்களில் ஆபத்தில் இருக்கும் பயணிகளை மீட்க ஆர்பிஎஃப் பணியாளர்களால் நடத்தப்படும் உயிர்காக்கும் பணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஜீவன் ரக்ஷா. Which dedicated initiative was launched by Indian Railways to ensure the safety of solo female passenger during their entire journey? பெண் பயணிகள் தங்களோட பயணத்தின் போது தனியாக பயணிக்கும் போது அவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட பிரத்யேக முன்முயற்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரே சகேலி முன்முயற்சி. வாட் வாஸ் த அஃபீஷியல் தீம் ஆஃப் வேர்ல்ட் என்வரன்மெண்ட் டே? ஓகே. நம்ம சிஏ கோர்ஸ்ல உள்ள கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் ஷிப்ட்லயும் கேட்ட கொஸ்டின் தான். 2026 கொண்டாடப்பட்ட உலக சுற்றுச்சூழல் தினத்தோட அதிகாரப்பூர்வ கருப்பொருள், அந்த தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பைர்டு பை நேச்சர். ஓகே. ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். ஓகே. 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தோட தீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பைர்ட் பை நேச்சர். ஓகே. Indian conservationist Praveen Shaikh was honored with the prestigious Whitley Award 2026 for her exceptional efforts in the conservation of which endangered species? இந்திய பாதுகாப்புவாதி பர்வீன் ஷேக் அரியன் நிலையில் உள்ள எந்த இனத்தை பாதுகாப்பதில் அவரது அசாதாரண முயற்சிகளுக்காக 2026 ஆண்டுக்கான விட்லி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்தியன் ஸ்கிம்மர். ஓகே. ஓகே. என்ன அவார்டுங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். இன் விச் சமிட் டிட் இந்தியா அண்ட் யுஎஸ் சைன் த பாக் சிலிக்கா டிக்ளரேஷன் இன் February 2026 focusing on operation in artificial intelligence, semiconductors and critical minerals? February 2026 செயற்கை நுண்ணறிவு, குறைக்கடத்திகள் மற்றும் முக்கியமான கனிமங்களின் ஒத்துழைப்பை மையமாக கொண்ட பாக் சிலிக்கா டிக்ளரேஷன்ல இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த உச்சி மாநாட்டுல கையெழுத்திட்டாங்க? பாக் சிலிக்கா டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. எந்த மாநாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட். ஓகே. India and US signed the Pax Silica Declaration on the sidelines of the India AI Impact Summit 2026. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. Which union ministry represents India in implementing technical objectives of the Pax Silica initiative? Pax Silica முன்முயற்சியின் தொழில்நுட்ப இலக்குகளை செயல்படுத்துவதில் இந்தியாவின் எந்த மத்திய அமைச்சகம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மினிஸ்ட்ரி தான். Unified Payment Interface was developed and is managed by which organization? Okay. Unified Payment Interface எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது? எல்லாருக்குமே தெரியும். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப், நம்ம யூபிஐல எல்லாம் பணம் செலுத்துறோம் இல்லையா? இந்த யூபிஐ வந்து யாரு நிர்வகிக்கிறாங்க, எதுக்கு கீழே இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. UPI was developed by the National Payment Corporation of India. எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 11 April 2016ல. NPCI owns and manages UPI. It operates under the regulatory oversight of RBI as of 2025. UPI processes over 24,000 crore transactions annually.
அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 84% ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருமே யூபிஐ தானே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 24,000 crore டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐல நடக்கு. அடுத்த கொஸ்டின், which object will have more kinetic energy? A 4 kg object moving at 3 meter per second, 2 kg object moving at 6 meter per second. ஒரு பொருளோட நிறை வந்து 4 கிலோ வந்து இருக்கு. ஓகே, அதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 3 மீட்டர் பெர் செகண்ட். இன்னொரு பொருள் இருக்கு, அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 2. ஓகேவா? சோ 2 kgன்னு இருக்கு. அதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ எந்த பொருளுக்கு இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இயக்க ஆற்றல் half into mv ஸ்கொயர் தான் இயக்க ஆற்றல். இதை போட்டோம் அப்படின்னா half into m வந்து 3, அப்புறம் 3 ஸ்கொயர்னா 3 into 3, ஓரன் 2, 2 டைம்ஸ் கட் ஆகும். 9 திருப்பி சாரி ஓரன் 2 2 டைம்ஸ் கட் ஆகும். 9 9 2 18. ஓகே, சோ அப்ப இது என்ன வரும்? 18ன்னு கிடைக்கும். ஓகே, இதுல உள்ளது எவ்வளவு வரும்? half into mv ஸ்கொயர் 2 into 6 into 6ன்னு இருக்கும். ஓகே, சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 36ன்னு இருக்கும். ஓகே, அப்ப எதுல? இந்த ரெண்டாவது பொருள்ல தான் இயக்க ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அப்ப எது ஆன்சர் வரும் உங்களுக்கு? 2 kg நிறையுள்ள பொருள், அதோட வெலாசிட்டி 6 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு இல்லையா? இந்த பொருள்ல தான் இயக்க ஆற்றல் வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அததான் இங்க டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which prestigious honor was conferred upon Railway Protection Force Inspector Chandana Sinha by the Ministry of Railways in January 2026? ஜனவரி 2026ல ரயில்வே அமைச்சகத்தால் ரயில்வே பாதுகாப்பு படைன்னு சொல்லக்கூடிய RPF ஓட ஆய்வாளர் சந்தனா சின்ஹாவுக்கு வழங்கப்பட்ட மதிப்புமிக்க விருது எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிவிக்ஷித் ரயில் சேவா புரஸ்கார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த்ரோ விச் ஸ்ட்ரக்சர் டஸ் எ பாராமீசியம் இன்ஜஸ்ட் இட்ஸ் ஃபுட்? பாராமீசியம் எந்த அமைப்பின் மூலம் தனது உணவை வந்து உட்கொள்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய கசையிலைகள் மூலமாக. பாராமீசியம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கசையிலையுடைய புரோட்டோசோவா உயிரினம். ஓகேவா? சோ கசையிலை மூலமாக அது வந்து என்ன பண்ணுது? தன்னோட உணவுப் பொருளை வந்து உட்கொள்கிறது. What color of flame and type of smoke will be produced by the burning of unsaturated carbon hydrocarbon? நிறைவுறாத கார்பன் எரிவதால் என்ன நிற சுடர் மற்றும் எந்த வகையான புகை வந்து உருவாகும்? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா yellow flame, black smoke, மஞ்சள் சுடர் மற்றும் கருப்பு புகை. Why are inert gases like nitrogen and argon filled inside an electric bulb? மின்சார பல்புகளுக்குள்ள நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் போன்ற மந்த வாயுக்களை ஏன் நிரப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதை வந்து தடுக்குது. ஓகேவா? சோ ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது எரிஞ்சிரும், அப்படிதானே? சோ ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதை தடுத்து அதோட லைஃப் ஸ்பேனை வந்து என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகே, அதன் ஆயுட்காலத்தை நீட்டிக்க. Who won the Best Leading Actor Award 79th BAFTA Film Award 2026? 79வது BAFTA திரைப்பட விருதுகள் 2026ல சிறந்த முன்னணி நடிகர் அப்படிங்கக்கூடிய விருதை வென்றவர் யார் அப்படின்னா ராபர்ட் அரமயோ. ஓகே, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியுது, சோடியம் குளோரைடு உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு கொடுக்கு. டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு தான் சோடியம் குளோரைடு. அதுக்கப்புறம் நீரையும் கொடுக்குது. ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் விச் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? பார்த்தோன்னே தெரியுது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஆசிட் அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ் ஒரு காரம். ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்குது அப்படின்னா அது என்ன வினை நமக்கு? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அப்படிதானே? நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இல்லைன்னா இதை இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவோம். அது என்ன இரட்டை இடப்பெயர்ச்சி வினை? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, நமக்கு கிடைக்கிறது என்னது? இங்க இருக்கக்கூடிய குளோரின் வந்து இந்த சோடியம் கூட சேர்ந்துக்கிடுது. அப்ப இங்க இருந்து இடப்பெயர்ச்சி ஆகுது சோடியம் குளோரைடா. இங்க இருக்க ஹைட்ரஜன் இங்க இருக்க கூட OH கூட சேர்ந்து H2O. அப்ப இது என்ன ஆகுது? இல்லனா இது இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன ஆகுது? இடப்பெயர்ச்சி அடையுது. அப்ப ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சி ஆகுறாங்களா? அதனாலதான் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, இத நியூட்ரலைசேஷன் சொல்லலாம். நியூட்ரலைசேஷன்னா நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினைனா ஒரு ஆசிட்டும் பேஸும் சேர்ந்து நமக்கு ஒரு சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்குதுன்னா அதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கும். இதுதான் என்னதுன்னா நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which cell organelle is directly connected to the outer membrane of the cell nucleus? செல் உட்கருவின் வெளிப்புற சவ்வுடன் எந்த செல் நுண்ணுறுப்பு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்.
In the historic judgment of April 2025 regarding the dispute between Tamil Nadu government and the governor, on which constitutional principle did the Supreme Court rule? ஏப்ரல் 2025 தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் இடையேயான சர்ச்சை தொடர்பான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் எந்த அரசியலமைப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கியது? சோ எந்த கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் மசோதாக்களை கால வரையறையின்றி தடுத்து வைக்க முடியாது மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ள என்ன பண்ணணும், அவங்க கரெக்டா செயல்படணும். ஓகே, சோ இதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. Under which article of the Indian Constitution did the Supreme Court and High Court primarily act or rule regarding and regularization and rights of contractual or temporary employees in Assam? அஸ்ஸாம்ல ஒப்பந்தம் இல்லனா தற்காலிக ஊழியர்களோட முறைப்படுத்துதல் மற்றும் உரிமைகள் தொடர்பான விஷயத்தில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவின் கீழ் செயல்பட்டு தீர்ப்பளித்தன? சோ எதுக்கு கீழே அப்படின்னா ஆர்டிகிள் 14, அதாவது சட்டத்தின் முன் சமத்துவம். Okay, so Article 14 என்னது? Right to equality. While dealing with regularization of temporary employees, arbitrary denial of regularization violates equality before law and equal protection of laws. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகிள் 14 படி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டெம்பரவரி ஒர்க்கர்ஸுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கான்கேவ் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு கரெக்ட் விச் டைப் ஆஃப் டிஃபெக்ட் ஆஃப் விஷன்? எந்த வகையான பார்வை குறைபாட்டை சரி செய்ய குழி ஆடி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த வகையான அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மயோபியா. ஓகேவா? சோ நம்ம தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம், கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சோ கிட்ட பார்வையை சரி பண்ணணும் அப்படின்னா குழியாடி பயன்படுத்தணும், தூர பார்வையை சரி பண்ணணும் அப்படின்னா குவியாடி பயன்படுத்தணும். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பார்வை கொடுத்திருக்காங்க, குழியாடி எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பார்வை சரி பண்ண? கிட்ட பார்வையை சரி பண்ண. கிட்ட பார்வை இல்ல நியர் சைட்டட்னஸ், மயோபியா. அருக பார்வைனா அருகில் உள்ள பார்வை. கிட்ட பார்வைனா கிட்டத்துல மட்டும் பார்வை இருக்கும், தூரத்துல இருக்க பொருள் தெரியாது. ஓகே, சோ அந்த மாதிரி. Which branch of Indian armed forces participated in the bilateral exercise cyclone? Bilateral exercise cyclone conducted with Egypt. நம்ம CA கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா. எகிப்துடன் நடத்தப்பட்ட இருதரப்பு பயிற்சி சைக்ளோன்ல இந்திய ஆயுதப்படைகளின் எந்த பிரிவு பங்கேற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியன் ஆர்மி. எக்ஸசைஸ் சைக்ளோன் இஸ் a military exercise between இந்தியா அண்ட் எகிப்து. ஓகே, சோ எக்ஸசைஸ் சைக்ளோன்ங்கிறது ஒரு ராணுவ பயிற்சி, இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. Recently, which indigenously built warship was commissioned into the Indian Navy as the 4th anti-submarine warfare shallow watercraft? சமீபத்துல இந்திய கடற்படையில் 4வது anti-submarine போர் ஆழமற்ற நீர்க்கப்பல் எந்த உள்நாட்டு தயாரிப்பு போர்க்கப்பலால் இணைக்கப்பட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா INS அஞ்சதீப். What is the force applied to overcome or move the load in a lever system called? நெம்புகோல் அமைப்பில் சுமையை எதிர்ப்பை கடக்க அல்லது நகர்த்த பயன்படுத்தப்படும் விசையை எவ்வாறு அழைக்கிறோம்? நெம்புகோல் அமைப்புனா நான் சாதாரணமா இதை கூட எடுத்துக்கலாம், வீட்டுல லெமன் புளிறது கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ லெமன் புளிறது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லோடு. இந்த இடத்துல தானே லெமனை வச்சுட்டு நம்ம என்ன கொடுப்போம், ஒரு அழுத்தம் கொடுப்போம், ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்படிதானே? அப்பதான் நமக்கு என்ன வரும், அந்த சாறு கீழே வரும். ஓகேவா? நெம்புகோல் அமைப்பில் சுமையை அல்லது எதிர்ப்பை கடக்க நகர்த்த பயன்படுத்தப்படும் விசை. இப்போ எலுமிச்சை பழத்தை வச்சாச்சு, அதுல இருந்து சாறை எடுக்கணும். அப்ப நாம என்ன பண்ணுவோம், அதை பிரஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் என்னது, அங்க கொடுக்கக்கூடிய போர்ஸ். அப்படிதானே? ரெண்டு இது இந்த மாதிரி இருக்கும். இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து லெமனோட அந்த சாறு எல்லாமே வரும். ஓகேவா? அப்ப இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பக்கத்துலதான் நாம என்ன பண்ணுவோம், போர்ஸை இந்த பக்கத்துல தானே அதை பிரஸ் பண்ணுவோம். அப்ப இததான் நாம என்ன பண்றோம், எஃபர்ட். நம்ம எஃபர்ட்டை எங்க போடுவோம், இந்த இடத்துல தானே போடுவோம். இங்க எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா இங்க லோடு இருக்கும் இல்லையா, பழத்தை வச்சிருப்போம் இல்லையா, இந்த இடத்துக்கு பேரு தான் லோடு. ஓகேவா? சோ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன வந்துரும், அவுட்புட், அந்த சாறு வெளியே வந்துரும். ஓகேவா? அப்போ நெம்புகோல் அமைப்பில் சுமையை, இந்த சுமைங்கிறது இந்த லெமனை இங்க வச்சிருக்கோம், எதிர்ப்பை கடக்க அல்லது நகர்த்த பயன்படுத்தப்படும் விசை, இங்கதான் போர்ஸ் கொடுக்கிறோம். ஓகேவா? இது பேர் என்னன்னா எஃபர்ட். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். How can the distance or displacement covered by an object be calculated from VT graph, velocity time graph? வேக நேர வரைபடத்தில் இருந்து ஒரு பொருள் கடந்த தூரத்தை அல்லது இடப்பெயர்ச்சியை எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, by calculating the area enclosed under the graph, வரைபடத்தின் கீழ் உள்ள பரப்பளவை கணக்கிடுவதன் மூலமாக. ஓகே, சோ டைம் வெலாசிட்டி வச்சு பார்க்கும்போது நாம என்ன பண்ணிக்கலாம், அந்த பரப்பளவை வச்சு அவங்களோட டிஸ்டன்ஸை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம்.
What is the size of the image formed by concave lens for all position of the object? ஒரு பொருளின் அனைத்து நிலைகளுக்கும் குழியாடி வில்லையால் உருவாகும் பிம்பத்தோட அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். நம்ம வைக்கக்கூடிய பொருளை விட சின்னதா தான் தெரியும். Atomic number of an element is equal to the number of which subatomic particle. Atomic number வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. தனிமத்தின் அணியன் என்பது அணுவின் உட்கருவில் உள்ள எந்த துணை அணு துகளோட எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம். அதுதான் என்னது அணியன்னு சொல்லுவோம். Which of the following is a correct characteristic of a colloidal solution? ஒரு கூழ்ம கரைசலோட சரியான பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கூழ்ம கரைசல் வந்து என்ன பண்ணும்? இதன் துகள்கள் ஒளியை சிதறடிக்கும் அளவு பெரியவை. ஓகேவா? Which of the following is not classified as a consumer in ecosystem? சுற்றுச்சூழல் அமைப்பில் கீழ்கண்டவற்றில் எது நுகர்வோராக வகைப்படுத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சோ எது? ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர் நமக்கு தெரியும். அப்படிதானே? ஹெர்பிவோர்னா தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடியது. ஒரு புல் இருக்கும். அந்த புல்லை வந்து சாப்பிடக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிடுது. ஓகே, ஒரு ஆடு சாப்பிடும், வேற ஒரு மாடு சாப்பிடும், அந்த மாதிரி. ஓகேவா? சோ ஒரு ஆட்டுக்குட்டி வந்து சாப்பிடும். அது தாவர உண்ணி. இப்ப ஊன் உண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆடு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புலியோ சிறுத்தையோ அங்க இருந்து பாக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்? இந்த ஆடை சாப்பிடும். இது வந்து என்னது? ஊன் உண்ணி. ஓகே. ஆம்னிவோருங்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுது. தாவரத்தை சாப்பிடுறது, வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையுமே சாப்பிடுறது தான் என்னது? ஆம்னிவோரு. ஓகே, எல்லாத்தையும் சாப்பிடுறது. அப்ப இந்த டீகம்போசர்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நுகர்வோர் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கன்சியூமர் கிடையாது. ஓகே, ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். ஓகே, 3 பேர் இருப்போம் சுற்றுச்சூழல்ல. ஓகேவா? ப்ரொடியூசர்ங்கிறது யாருன்னா தாவரங்கள் தான். இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றது. உணவை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? தாவரங்கள். கன்சியூமர்ங்கிறது அந்த உணவை சாப்பிடுறவங்க. ஓகே, நம்மளா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, அப்ப அதுல இப்போ ஹெர்பிவோர், காம்னிவோர்னு பிரிக்கலாம். ஓகே, ஹெர்பிவோருங்கிறது தாவரத்தை மட்டும் சாப்பிடுறவங்க ஹெர்பிவோரு. கார்னிவோருங்கிறது மாமிசம் மட்டும் சாப்பிடுறவங்க. இப்போ இந்த புலி, சிங்கம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எதுல வந்துரும்? கார்னிவோர்ல வந்துரும். ஆம்னிவோருங்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறது. நம்ம தான் வெஜ் சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இல்லையா? இந்த டீகம்போசர்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கன்சியூமர் கிடையாது. இவங்க இறந்த உடல்கள் இல்ல இறந்த தாவரங்கள் இருக்கும் இல்லையா, அத வந்து மக்க வைக்கிறது. ஓகே, சோ அத வந்து சிதைக்கிறது. இப்போ இறந்த உடல் இருக்கு, மண்ணுக்கடியில புதைச்சு வைக்கிறோம். அப்போ இறந்த உடலோ இல்ல தாவர கழிவுகளோ ஏதோ ஒரு இது இருக்கு, மண்ணுக்கடியில நம்ம புதைச்சு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இப்ப வச்ச மாதிரியே பல வருஷம் கழிச்சும் இருக்குமா? இல்ல. உள்ள வச்சதுமே அத வந்து என்ன பண்ணும்? அங்க இருக்கக்கூடிய அந்த டீகம்போசர் வந்து என்ன பண்ணும்? அதெல்லாம் சிதைக்கும். டீகம்போஸ் பண்ணி இது பண்ணும். அப்ப இது வந்து கன்சியூமர்ல வராது. கன்சியூமர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் அப்டைன். எதனால எடுத்துக்கலாம்? பாக்டீரியா, மண்ணுக்கடியில இருக்க அந்த நுண்ணுயிரிகள். தட் அப்டைன் எனர்ஜி பை ஈட்டிங் அதர் ஆர்கானிசம்ஸ். இது வந்து என்ன பண்ணும்? மற்ற ஆர்கானிசம சாப்பிடும்போது. ஹெர்பிவோர், கார்னிவோர் அண்ட் ஆம்னிவோர் எல்லாமே யாரு? கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ் ஆர் ஃபங்கை, அதாவது பூஞ்சைகள் அண்ட் பாக்டீரியா பிரேக் டவுன் டெட் ஆர்கானிக். இறந்த பொருட்களை வந்து உடைச்சு என்ன பண்ணும்? அத அப்படியே அது அந்த அந்த நுண்ணுயிரிகள், அந்த பூஞ்சை, பாக்டீரியாலாம் இருக்கிறதுனாலதான் இறந்த பொருட்கள் எல்லாமே மக்கி அதை சிதைச்சு என்ன பண்ணுது? மக்க வைக்குது. நுகர்வோர்கள் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலே. சோ இத டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இதுல இருக்கு. Two electric bulbs are connected in a parallel circuit. If one bulb fuses, what will be the effect on the other bulb? 2 பல்பு வந்து நம்ம வந்து பேரலா வச்சிருக்கோம். ஒரு பல்பு வந்து ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா இன்னொரு பல்பு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ 2 இதுவையும் நம்ம எப்படி வைக்கிறோம்னா பேரலா தான் வச்சிருக்கோம். அப்படிதானே? பேரலா தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ ஒன்னு ஃபியூஸ் போயிருச்சுனாலும் இன்னொன்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மற்ற விளக்கு பாதிக்கப்படாமல் இயல்பாக எரிந்து கொண்டே இருக்கும். In parallel circuit, each bulb has its own separate path for current. If one bulb fuses, other bulb will continue to get current and glow normally without any effect. ஓகேவா? So ஒன்னு வந்து fuse போனாலும் இன்னொன்னு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். Which gas is primarily liberated when a metal reacts with a dilute acid? உலோகம் ஒன்று நீர்த்த அமிலத்துடன் வினைபுரியும் போது எந்த வாயு வெளியேறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த வாயு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகேவா? சோ ஒரு மெட்டல் ஒரு ஆசிட்ல இதாகும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். ஓகே, உலோகம் ஒரு நீர்த்த அமிலத்துடன் வினைபுரியும் போது அமிலத்தில் இருந்து ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது? இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது. உதாரணத்துக்கு சோடியம் ஒரு உலோகம் எடுத்துக்கலாம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட்னு எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும்? சோடியம் குளோரின் கூட சேர்ந்து சோடியம் குளோரைடு உருவாகும். ஹைட்ரஜன் கேஸ் அப்படி தனியா போயிடும். அப்படிதானே? அப்போ ஒரு உலோகம் ஒரு அமிலத்துடன் வினைபுரியும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு உருவாகும். ஓகே, அவுட்புட் என்ன கிடைக்கும்? உலோகம் அமிலத்துடன் வினைபுரியுது, உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு. அதை தான் இங்க எழுதியிருக்கேன்.
which tubular structure carries urine from the kidneys to the urinary bladder? சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை சிறுநீர் பைக்கு எடுத்து செல்லும் குழாய் போன்ற அமைப்புக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறுநீர் குழாய். ஓகேவா? சோ சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை வந்து என்ன பண்ணும், சிறுநீர் பைக்கு வந்து எடுத்துட்டு போகும். ஓகேவா? எடுத்துட்டு போகக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் குழாயின் பேரு. ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம வந்து யூரின் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இமிடியேட்டா போக முடியாது. இன்னொரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குனாலும், அது வரைக்கும் அது எதுல இருக்கும்னா, அந்த சிறுநீர் பையில தான் அந்த யூரின் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த சிறுநீர் குழாய் மூலமா தான் சிறுநீர் பைக்கு வருது. சிறுநீர் பைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப இதாகும்போது தான் நமக்கு என்ன இருக்கும், அவசரமா யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணும். ஹவ் கேன் நியூட்டன் வந்து ஃபோர்ஸை எப்படி சொன்னாருன்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன் விசையை எவ்வாறு கூறினார்? ஓகே, ஃபோர்ஸ்ங்கிறது அவர் என்ன சொன்னாரு? F = m × a ன்னு சொன்னாரு. ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் சொன்னாரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ரிலீஸ்ட் அப்பான் த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். இஸ் ஸ்டேட்மெண்ட் பி, இஸ் கார்பன் டை ஆக்சைடு a reactant in aerobic respiration? அதாவது குளுக்கோஸ் உடைவதால் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காற்று சுவாசத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு வினை பொருளா அப்படின்னு 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, குளுக்கோஸ் உடைவதால நமக்கு வந்து அந்த காற்று சுவாசத்துல என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, C6H12O6 இதான குளுக்கோஸ். இது இது உடைவதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CO2 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆனா காற்று சுவாசத்துல கார்பன் டை ஆக்சைடு ஒரு வினை பொருளான்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து விளை பொருள். இது வந்து எப்படி கிடைக்கும் நமக்கு வந்து, இது வந்து வினைப்படு பொருளா இருக்காது. ஓகே, வினை பொருளா இருக்காது, விளை பொருள். இதால இது கிடைக்குது, விளையுது இல்லையா, கிடைக்குது இல்லையா, சோ அதனால இது பேர் வந்து விளை பொருள். இது வந்து வினை பொருள் கிடையாது. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு இஸ் a reactant சொல்லியிருக்காங்க. இல்ல, இது வந்து என்னது, ஒரு விளை பொருள். போத் A and B are correct. A வந்து கரெக்ட், B is incorrect ன்னு சொல்லியிருக்காங்க. இதான் கரெக்ட். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், வாட்டர் கொடுக்கும், நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகேவா? C6H12O6 இதான் குளுக்கோஸ். இப்போ இது வந்து சிதைவடையுது, ஆக்சிஜன் மூலமா தான் சிதைவடையும். அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, நீர், எனர்ஜி வந்து கொடுக்குது. அப்ப இது வந்து என்னது, இது வந்து நமக்கு என்னது, விளை பொருள். ஓகே. According to Rutherford atomic model, where is the entire positive charge and mass of an atom located? Rutherfordோட அணுமாதிரிப்படி அணுவின் நேர் மின்னூட்டம் ஃபுல்லா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மையத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய அணுக்கருல வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா 20 ஆகஸ்ட்ல கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். ஓகே, இதுக்கப்புறம் நாம வந்து ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். இன்னும் ஒரு டேட் 21 ஆகஸ்டோட கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா 25 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் எக்ஸாம். அதனால 21 ஆகஸ்டோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல கம்ப்ளீட் ஆகிரும். ஏன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இப்ப வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதோட பிடிஎஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டீம் ஒவ்வொரு ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் முடிய உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? 25ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு அப்புறமா என்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய என்டிபிசி, எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல்லுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இனி யூடியூப்ல டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி பேசிஸ்ல இல்லனாலும் அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஒன்லைனரா உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேருக்கு என்ன பிளான், அடுத்து மேக்ஸுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு என்ன மாதிரி பிளான்ங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷிஃப்ட் கொஸ்டின்ஸுக்கு நாளையோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். 21 ஆகஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா, சோ இந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதோட உங்களுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸுக்கான கிளாஸ் வந்து யூடியூப்ல முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர் வந்து அசால்ட்டா எடுத்துக்கிடாதீங்க. இப்போ கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சீங்கனாலே உங்களோட ஸ்கோர் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சோ இப்ப நடந்த குரூப் டில நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸாம்ல ஒரு 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஸ்டினுக்கு மேல அப்படியே நம்ம சிஏபிடிஎஃப்ல உள்ள கொஸ்டின் வந்திருக்கு. 15 கொஸ்டின் கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா 12, 13 கொஸ்டின் வரைக்கும் அப்படியே வந்திருக்கு. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி
கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே நான் படிக்கணும் மேம், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்னா ஐ வாண்ட் ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்திருக்க டெக்னீஷியன் கிரேட் 1 and 3, அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலரு, ஆர்ஆர்பி, ஜேஇ, இனி வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி எல்லாத்துக்குமான செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.